ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் தேவ செய்திக்கூடாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. இந்த செய்தியை முகநூல் அலையில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த வார்த்தை கூடாக தேவன் பலப்படுத்துவாராக. என்னோட சேர்ந்து சொல்லுங்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 7வது அதிகாரம் 7 to 10வது வசனம் வரை வாசிப்போம். புக் ஆஃப் மைக்கா chapter 7 verse 7 to 10. 1080வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நானும் என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடு சொல்லுகிறேன். சத்துருவானவன் அதை பார்க்கும்போது வெட்கம் அவனை மூடும். என் கண்கள் அவனை காணும். இனி வீதிகளில் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நாளிலும் மீகா தீர்க்கதரிசி கூடாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லும்போது அங்கு அவன் சொல்லுகிறான், என் இரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துரு சந்தோஷப்படுவான். ஆனால் நான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பேன் என்றால் கர்த்தருடைய வெளிச்சம் எனக்குள்ள இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக அவன் சத்ருவானவன் வெட்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சத்துரு சாத்தானுடைய வேலை என்ன? எங்களுக்கு விரோதமாக அவன் கிரியை செய்து எங்கள் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும். ஆனா இங்கு என் இரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருக்கிற வேளையில் என்னை விழுகிற மாதிரி காரியங்களை இந்த வருடம் முழுவதுமாய் செய்தாலும் நான் திரும்பமாக எழுந்திருப்பேன் என்று ஒவ்வொரு விசுவாசியும் சொல்லத்தக்கதாக நாங்கள் தேவனுக்கு காத்திருக்க வேணும். ஆமென், ஹல்லேலூயா. நான் உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் நடந்தாலும் படுக்கையில் இருந்தாலும் கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்க வேணும். எந்த இடத்திலும் என் தேவனே, என் கர்த்தாவே, என் இரட்சிப்பின் தெய்வமே என் பக்கத்தில் எப்போது நிழலாய் இருந்து நான் போகிற இடமெல்லாம் வந்து சத்துருவானவன் எந்த இடத்திலும் உம்முடைய நாமத்தை நான் தூஷித்து விடாதவாறு எனக்கு நித்திய கண்மலையாய் இருந்து கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்றவராய் இருக்க வேணும். எவ்வளவு தூரம் நீங்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னாலும் ஒரு சத்துருவையும் நாங்கள் அங்க மென்ஷன் பண்ற காரியம் இருக்கு. சத்துருவானவன் வந்து விட்டான், சத்துருவானவன் இதை செய்து விட்டான், சத்துருவானவன் என் காரியத்தில் இவ்வளவாய் இந்த ஆண்டு விழுத்தி விட்டான், சத்துருவானவன் சோதனையை போட்டான் என்று நாங்கள் தேவனே 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 கர்த்தாவே என்று சொல்ற வேளையில எதிராளியாகிய அவனையும் நாங்கள் சில வேளை மென்ஷன் பண்ணிக்கொண்டே இருப்போம். அப்ப நாங்கள் அவன் செய்துட்டான் 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 என்று எப்ப அவனை குறித்து சொல்றோமோ அவனுக்குள்ளே ஒரு நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். ஏனென்றால் நான் நினைத்ததை தேவனுடைய ரட்சிப்பின் பிள்ளைகளுக்கு நான் செய்து முடித்தேன் என்று அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். என்ன அவனுடைய வேலை என்ன? மனிதனுக்கு எப்போதும் தீங்கி விளைவிக்கிறது. அவன் நல்லதுக்கு வர மாட்டான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஏதாவது
இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா தை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரையும் கர்த்தர் செய்த நன்மைகளையும் சொல்லுவீங்க. உங்களோட வாழ்க்கையில சத்துரு இடைப்பட்ட காரியத்தையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் விழ வேணும். ஒரு மரம் விழுந்தால் இருக்கும், ஆனா தேவ பிள்ளைகள் விழுந்தா எங்களை தேவன் அதை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப அவனுடைய தீங்கிக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அவனுடைய வேலை முதலாவது தேவ பிள்ளைகளை திருட வேணும், கொல்ல வேணும், அழிக்க வேண்டும். அவன் அதுக்காண்டித்தான் வருவான், வேறு ஒன்றுக்குமே உங்களோட வாழ்க்கையில வரமாட்டான். யாருக்கு? தேவனுடைய பிள்ளைக்கு. அது மட்டுமல்ல, அவன் தேவனுடைய பிள்ளைக்கு தீமை செய்யற மட்டுமல்ல, எந்த இடைவெளி நாங்கள் அவனுக்கு விடும்போது அவன் பாவத்தை செய்ய தூண்டுகிறவனாய் இருக்கிறான். அதான் நல்ல ஒரு வசனத்தை அவர்கள் சொன்னார்கள். திரும்ப நம்மேல தேவன் இறங்குவாராம், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நாங்கள் பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார். யார் போட்டு விட்டார்? ஆண்டவர் போட்டு விட்டார். எங்க போயிட்டார்? ஆழத்துல போட்டுட்டார். ஆனா இந்த நாட்கள்ல அவனுடைய காரியம் என்ன? தூண்டுகிற காரியம், வஞ்சிக்கிற காரியம், உங்களை தள்ளாட பண்ற காரியம். ஏனென்றால் வெளிப்படுத்தல வழியாக சொல்லப்படுகிறது, வெளிப்படுத்தல் 20:10 அவன் எரிகிற அக்கினி கடல்ல தள்ளப்படும் போது யாரெல்லாம் தேவனை சேவித்தார்களோ அவர்களுக்கு பாவம் செய்ய தூண்டி அவர்களுக்கு தீங்கு விளைவித்து தன்னுடைய பக்கத்தில் எடுத்து தன்னோட சேர்ந்து அக்கினி கடல்ல எரிகிற கடல்ல போடப்பட வேண்டும் என்றதான் அவனுடைய தீர்மானம். ஆமென். அவருடைய கிரியைகள் உலகம் முழுவதுமாக இப்ப செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவருடைய ராட்சத்துக்கு விரோதமாக, ஆண்டவருடைய சபைக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, அல்லது கள்ள போதனை கூடாக, மறுதளிக்கிற காரியத்துக்கூடாக எல்லா தீங்குகளையும் செய்து அதற்கூடாக தேவ பிள்ளைகள் பாவத்தில் விழுவதனாலே அவர்களையும் தனக்கு இருக்கிற அந்த நாள்ல கொண்டு போக வேண்டும் என்றதான் அவனுடைய சிந்தனை, அவனுடைய யோசனையா இருக்கிறது. ஆமென். இந்த உலகம் 1 யோவான் 5:19 சொல்லுகிறது, இந்த உலகம் பொல்லாங்குகள் கிடக்கிறதாம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரை சாராததினாலே, ஆண்டவரோடு காத்திருக்கிற அனுபவம் இல்லாததினாலே அப்படியாக சத்துருடைய பொல்லாங்குக்குள்ள அவர்கள் விழுந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். ஆனால் ஒன்று அறிய வேணும், இங்க எங்கட பாவத்தை மன்னித்த இயேசு எப்படி பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்கள்ல போடுவார் என்று தீர்க்கதரிசி கூடாக பழைய ஏற்பாடுல சொன்னாரோ, புதிய ஏற்பாட்டில் அவர் அப்படியாக தன்னுடைய சனமாய் இருக்கலாம். ஆமென். இந்த தேசமாய் இருக்கலாம். எப்போதும் தேவன் விரும்புகிறது தன்னுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் பிறக்கும் போது கூட ஜனங்கள் பெரிதான வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு பொல்லாங்கன் இருள வச்சிருக்கிறான், நாமும் என்ன செய்கிறோம்? சத்துருவின் சதிக்குள்ள அப்படியாக இது பாவம் என்று சொல்லியும் அந்த பாவத்துக்குள்ள நாங்கள் போய் விழுகிறோம். எங்களுக்குள்ள ஒரு சமாதானம், என்ன சமாதானம்? நாங்க செய்ற பாவம் பெரிதான பாவமா எங்களுக்கு தென்படுவதில்லை. ஆனால் ஒரு காரியம், பாவத்தை தூண்டுகிறவனும் தேவனுடைய பிள்ளையை வஞ்சிக்கிறவனும் தன்னோடு சேர்ந்து அக்கினி கடலை போட திட்டமிடுகிறவனும் தான் சாத்தான். அவருடைய திருட்டுத்தனம் நாங்கள் அறியாதவர்கள் அல்ல. ஆமென். எங்களுடைய இருதயத்தை தேவன் பக்கத்தில் இந்த திருப்பி களவாட பண்றதும் நாங்கள் அறியாதவர்கள் அல்ல. என்றால் பொல்லாங்களை இந்த உலகம் நிறைந்திருக்கிறது. ஆனால் கல்வாரி சிலுவையில ஒரு பாலகனாக உலகத்தின் வெளிச்சத்தை கண்டுகொள்ள வந்த தேவன் எல்லா பாவங்களையும் கல்வாரி சிலுவையில முடித்த பிறகு நாம் திருப்பவும் அந்த பாவம் என்ற வஸ்திரத்தை எங்களுக்குள்ள போட முயற்சிக்கிறோம்.
ஏற்றுக்கொண்டவரை தந்திரமாக அந்த இரட்சிப்புக்கு எதிராக நித்திய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாமல் அவன் எப்போதும் எங்களுக்குள்ள திட்டம் போடுறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் தெரியும் இது சத்துருவின் தாக்கம். சரீரத்தில் பலவீனம், பொருளாதாரத்தில் பலவீனம், ஆவில வறட்சி. You know where that come from. சாத்தான். ஏனென்றால் அவனுடைய தந்திரங்களை நாங்கள் அறிந்தும் அவனுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம். இது பிசாசுடைய கிரியா, இது தேவனுடைய கிரியா என்பதை மனுஷனுக்கு ஒரு மனச்சாட்சி மனுஷாவிய தேவன் வச்சிருக்கிறார். நீங்க நிதானித்தறிய காலத்தை நீங்க நிதானித்தறியலாம். ஆமென். அதுபோல சத்ருவுடைய திட்டங்களையும் நாங்கள் நிதானித்து அறிகிறவராய் இருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு சத்ரு பலவான்களை முந்தி கட்டினாலொழிய பலவாண்டு வீட்டில் போய் கொள்ளையாட முடியாது. இன்றைக்கு கட்டக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தை சொல்கிறது, இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என்னை என் தேவன் கேட்டருளுவார். எப்ப அவருடைய காத்திருக்கிற அனுபவம். இந்த கன்னிகருடைய வாழ்க்கையில சோர்வுகள், காத்திருக்க முடியாமல் எத்தனையோ பலவீனங்கள், சோர்வுகள், நேரத்தை சூறையாடுற காரியங்கள் எல்லாம் அவங்களோட வாழ்க்கையில போட்டு கொண்டிருப்பான். தந்திரமாக செய்து கொண்டிருப்பான். உங்களுக்கே தெரியாது அவன் தந்திரமாக சில காரியங்களை ஆரம்பத்தில் போட்டு 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 அதுக்கு நாங்கள் உடன் கொடுத்தோம் என்றால் அவனை பெரிதாக மாற்றி விடுவான். என்னோடு சேர்ந்து எல்லாரும் திருப்பியுங்கள். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம். என்னென்னத்தில் அவன் வஞ்சிக்கிறான் என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். சாத்தானுடைய திட்டம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5லிருந்து 8வது வசனம் வரை நாங்கள் பார்ப்போம். 5லிருந்து 8. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையிலே சில விதை வழியருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்தபின் அதற்கு ஈரமில்லாதனால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். இங்க சாத்தான் எப்படியாய் தந்திரமாக எங்களுக்கு விடுதலை ஆக்குற காரியம், காத்திருக்கிற அனுபவம். முதலாவது ஜெபம். ஆமென். அதுல கைய வச்சிடுவான். 2வது எங்களோட வாழ்க்கையில வெளிச்சமும் தீபமும் விடுதலையும் சமாதானமும் சுத்திகரிப்பும் தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. அந்த வார்த்தையை கேட்காமல், இதுல ஓமையாய் சொல்லுகிறார், வழியருகே விழுந்து மிதியுண்டு ஆகாயத்து பறவைகள் பட்சித்து போட்டது. சில வித கற்பாறை, அந்த கற்பாறையில ஈரம் இல்ல, போயிடுச்சு. சில வித முள்ளுள்ள இடங்கள்ல அது முள் நெருக்கி போயிட்டது. சில விதை தான் நல்ல நிலத்துல விழுந்து 100 பலன் கொடுத்தது. இது கூட அவர்களுக்கு விளங்கவில்லை. இல்ல என்ன சொல்றார் ஆண்டவர்? அப்போதுதான் 12வது வசனம் சொல்லுகிறது, வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவராய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்தை ரட்சிக்கப்படாதபடி பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்தில் எடுத்து போடுகிறான். வசனத்தை கேட்க முடியாத சூழ்நிலை உருவாக்குவது அவனுடைய திட்டம். முதலாவது காத்திருக்காத அந்த தந்திரத்தை கொண்டு வர்றது அவருடைய முதலாவது திட்டம். 2வது பெரிதான திட்டம், வசனத்தை கேட்க கூடாது. அந்த சூழ்நிலைகளை உண்டாக்குவான். அல்லது ஒரு சரீரத்தில் ஒரு களைப்பை போடுவான், அல்லது தூக்கத்தை கொண்டு வருவான், அல்லது வசனத்தை கேட்டாலும் அதை விசுவாசித்து நடக்காதவாறு எங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுவான். கற்பாறை
முதலாவது பிசாசானவன் எடுத்து போடுகிறான். இன்றைய பாருங்க, நம் வசனத்தை வாசிப்பதை விட ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்பதில் அதிக நாட்டம். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு ஆலயம் வாசிக்க அவனால் வாசித்து கொண்டு வரவனே சொல்லுவான், யூ நோ தட் சர்மன் இஸ் வெரி குட், அந்த சர்மன் நல்ல, இந்த சர்மன் நல்ல, இந்த பிரீச்சர் நல்ல. அந்த எவன் வார்த்தையில நிலைத்திருக்கிறானோ அவருடைய வாழ்க்கையில சத்துரு கிரியை செய்ய முடியாது. ஆமென். இயேசுக்கு விரோதமாய் இரவும் பகலும் 40 நாள் பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்தில் போயிருக்கல. அவன் சொல்லுகிறான், நான் விழுத்துறேன். ஆனால் இயேசு விழவில்லை. எங்க வசனம், இந்த வசனத்தை கேட்க முடியாமல் அவன் நெருக்கி விடுகிறான். முதலாவது பிசாசு, இரண்டாவது கற்பாறு. எதற்கென்று சொன்னால், சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மட்டும் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி விடுவோம். அப்ப பிசாசு சோதனை காலங்களுக்குள்ள வரும்போது அவன் சொல்லுவான், என்னத்தை நீ ஜெபிச்சு கண்ட, என்னத்தை தான் நீ ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர கற்றுக்கொண்டாய் என்று சொல்லி அவன் இரண்டாவதாக அந்த வசனத்தை எங்களோட வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறான். மூன்றாவது, முள்ளிடம் வசனத்தை கேட்கிறீங்க, ஆனா கவலை வந்தோன்னே அந்த வசனத்துக்கு இடம் கொடுக்கிறேல, அந்த வசனத்தை விசுவாசிக்கிறேல. இது என்ன வசனம்? ஆமென். ஒன்று மட்டும் சொல்கிறேன், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒருபோதும் ஒழிந்து போகாது. ஆமென். 40 ஆதசால எழுதப்பட்டது ஆவியானவராக. அவர்தான் பிரதான ஆசாரியர். அப்ப முள்ளிடங்கள விழுந்திருக்குதா, அல்லது கற்பாறையில விழுந்திருக்குதா, அல்லது வழியருகே விழுந்திருக்கிறதா? சிற்றின்பங்கள், இன்றைக்கு நெருக்கம், வசனத்தை சொல்றத ஏற்றுக்கொள்ள முடியாதது, அது கண்டிச்சுணர்த்துறது, அதுங்களுக்கு மனமில்லை கேட்கறதுக்கு. இதை செய்ய என்று சொல்றது ஏற்றுக்கொள்றது இல்லை. இன்றைக்கு வசனத்துல நிலைத்திருப்பவன் தான் என்ன செய்வான்? விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்தை இருதயத்திலிருந்து எடுக்கணும் என்று சொல்லி அவன் அப்படியாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சொல்லுவான். ஆமென். அடுத்ததாக அவனுடைய திட்டம் பாருங்க, நல்ல நிலத்துல வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையிடம் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். யாரு? நல்ல நிலத்துல. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களோட வாழ்க்கையில முள்ளுல விழுந்திருக்கா, கற்பாறையில விழுந்திருக்கா, வழியில விழுந்திருக்கா? என்னத்தினால அது விழுது? நல்ல நிலத்துல விழுந்திருக்குதா? ஆண்டவர் சொல்றான், சத்துரு ஒருவனை மேற்கொள்ள முடியாது வசனத்தின் பட்டயத்தை நீங்கள் பிடித்து கொள்ளும் போது. ஆமென். அந்த வசனத்தை கை கொள்ளும் போது, அந்த வசனம் எதுவா இருந்தாலும் அது சொல்ற காரியத்தை நாம் ஏற்றி நடக்கும் போது சத்துருவானவனுக்கு தோல்வி. அன்பான தேவ பிள்ளைகளே, நான் எப்போதும் என்கரேஜ் பண்றது, this word written by the Holy Spirit. ஆமென். இன்றைக்கு அநேக போதனை வரலாம், அநேக ஊழியங்கள் வரலாம். I'm not condemned then. நான் அவர்களை குற்றப்படுத்தவில்லை. ஆனால் இதில் இருக்க சத்தியம்தான் சரியான சத்தியமாக இருக்கு. ஆமென். இன்றைக்கு நீங்கள் பிடிபடாதீங்க. இன்னும் ஒரு ஆள் சொல்லும் போது மயங்கி இருக்காதீங்க. அதை எடுத்துக்கொள்வதும் விசுவாசிக்காமல் செய்வதும், அந்த வார்த்தை வரும்போது அதை சாட்டு போக்கி சொல்லி தள்ளி விடுறதும் அவனங்களுக்குள்ள போடுற திட்டம். அல்லேலூயா. இன்றைக்கு வசனத்தை கேட்பதென்றால் அது ஒரு கசப்பான காரியமாய் இருக்கிறது. அதனால் சோதனை காலம் வரலாம். ஆமென். அல்லேலூயா. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில கவலைகள், சிற்றின்பங்கள், ஐஸ்வர்யம் வந்தாலும் வேத வசனம் நல்ல நிலத்துல உள்ளுக்குள்ள ஊன்றி இருக்கக்கூடியதாய் இருக்க வேணும். ஆமென். அல்லேலூயா.
ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிசாசு போடுகிற திட்டங்கள் எல்லாம் நிலை நிற்காமல் எங்களுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படும் சொன்னா அந்த வார்த்தையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவராய் இருந்தால் தான் சத்துருவானவனுக்கு சொல்ல முடியும், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தை, இன்றைக்கு சிற்றின்பம் ஐஸ்வர்யம் வந்தோன்னே எங்களோட வார்த்தை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி திரித்து சொல்லுகிறோம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் திரித்து சொல்லுகிறோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒளிந்து போகாது. வார்த்தை ஒன்றும் கிறுக்கப்படக்கூடாது, கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அது குறைத்தால் அது எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இன்றைக்கு என்ன நடக்குது? எங்களுக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை நாங்கள் பிரட்டிக்கொள்ளுறோம், புரட்டிக்கொள்ளுகிறோம், மாற்றிக்கொள்ளுகிறோம், அதோடு ஒன்றை கூட்டுகிறோம், அதோடு ஒன்றை குறைக்கிறோம். அப்படி அல்ல. சத்தியம் சத்தியமா ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் விழுந்தாலும் நீ எழுந்து கொள்ள முடியும், சாத்தான் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென். கிறிஸ்துவின் மகிமையான ஒளி எங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென். அவிசுவாசிகளுடைய மனக்கண்களை பிசாசு வஞ்சித்து வைக்கிறதை விட இன்றும் விசுவாசிகளுடைய மனக்கண்களை பிசாசு குருடாக்கி கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவின் மகிமையான ஒளி எங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த வசனம் சொன்னதெல்லாம் வெளிச்சமாய் நாம் இருக்கிறோம். ஆமென். அந்த வெளிச்சம் மங்கி எறியக்கூடாது, அந்த திரி அணியக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் திரி அணைஞ்சு கொண்டு வருது, சரியான ஒரு எண்ணம் இல்லை, மங்கி கொண்டு வருது, அதை பற்றி கவனம் இல்லை. நான் எப்படி ஆரம்பத்தில் இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன், ஏன் மங்கி போனது, ஏன் அணிய நான் இடம் கொடுக்கிறேன், அதை பற்றி சிந்தித்து பார்க்க நேரம் இல்லை. உலக ஐஸ்வர்யம், உலக கவலை, சிற்றின்பம். அவிசுவாசிகளுடைய மனக்கண்கள் குருடாகலாம், ஆனால் தேவ பிள்ளைகளுடைய கண்கள் குருடானால் அது பெரிதான ஒரு ஆபத்தில் போய் முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் சத்துருவை பார்த்து, சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, சத்துருவே சந்தோஷப்படாதே. ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவை விழுத்துறதுல எவ்வளவு சந்தோஷம். நீங்க ஒரு காரியத்தை தேவனுக்கு செய்து இப்ப செய்யாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னா, அல்லது காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கிறேன்னு சொன்னால் அவனை நீங்க சந்தோஷப்படுத்துறீங்க, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்க. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திருக்கிறீங்க. இங்கே பாருங்க, ஆண்டவர் சபையில வச்சிருக்கிற பிள்ளைகளை குறித்து எவ்வளவு கரிசனையா இருக்கிறார். ஆதி திருச்சபையில சபையில சேர்க்கப்பட்டவர்களை அனுதினமும் அவர் சேர்த்து கொண்டு வந்தார். இன்றைக்கு அவருடைய அடுத்த திட்டம் என்ன? செபிக்க முடியாது, வசனத்தை கேட்க முடியாது, உங்களை அணைக்க பண்றது, அது மட்டுமல்ல தேவ சபையை விட்டு எடுப்பது. இன்றைக்கு எத்தனை விசுவாசி சபையை விட்டு விலகி இருக்கிறீர்கள்? அவருடைய திட்டம் என்ன? தேவனை நீங்கள் ஆராதிக்க கூடாது. பார்வோனின் ஆவி, பார்வோனின் ஆவி. இன்றைக்கு சபை கூடுதலை எத்தனை பேர் நாங்கள் விட்டு வெளியில நிற்கிறோம்? அல்லது சபையை குறித்த ஆண்டவருடைய ஆராதனைக்கு போக வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் எத்தனை போர்? ஏனோ தான் ஒன்று. ஆராதனை எத்தனை மணி? 10 மணி. விசுவாசி 10:45 வரும். காரணம் என்ன? அந்த ரட்சிப்பை குறித்த பெரிதான ஒரு சந்தோஷம் அவர்களுக்குள்ள. பிசாசு சொல்லும், கொஞ்சம் பொறு, கொஞ்சம் பொறு, கொஞ்சம் படு. ஆமென். அந்த அவன் 4 பேர் பார்த்தெடுத்து 5ஆவது ஆள் நான் எடுக்கணும், அது பிரச்சனை இல்லை. அங்கே பாட்டுத்தானே நடக்குது, பாட்டுத்தானே நடக்குது. அங்கே நான் மார்னிங் ஆயத்த ஜெபம் தானே நடக்குது. என்ன போவாட்டி என்னவா போச்சுது? ஏதோ இடையில குறுக்கிட்டு போய் அதுக்குள்ளே இருந்துட்டு என்ன ஆத்துமாவை கத்தரை சொல்லிக்கல நானும் நெஞ்சில் கையை வச்சுட்டு போவான். தேவனுடைய பிள்ளைய அது யாருடைய திட்டம்? சாத்தானுடைய திட்டம்.
ஆமென். நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இதை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாமே தெரியும் என்று சொல்லலாம். இங்க வார்த்தை சொல்லுகிறது என்னென்னத்தினாலே ஒரு தாக்கம் வரும் என்பதை விசுவாசி முழுமையாக அறியாமல் மனக்கண்களை குருளாக்கி கொண்டு வாழ்ந்து வருகிறது. யோபு 16:9 சொல்றான், என் சத்ரு கொடிய கண்களால் என்னை பார்க்கிறான். யோபு 16:9. என்னத்தை பார்க்கிறான்? அவருடைய கண் என்ன? கொடிய கண், தீங்கி விளைவிக்கிற பயம். நீங்க இடம் கொடுத்தால் விழுத்துகிற கண், மரணத்தை கொண்டு வர்ற கண். ஜோபு 16:9 கொடிய கண்களால் என்னை பார்க்கிறான். ஆனால் ஜோபு பக்தரை கொடிய கண்களால் பார்த்தான் தான். ஆனால் அவன் இருந்த நிலைமைகளையும் பார்க்க ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம். அவன் சாத்தானின் பக்கத்தில் திரும்பல. ஆமென். உறவுகள் பக்கத்தில் திரும்பல, நண்பர்கள் பக்கத்தில் திரும்பல. இவர் சொல்றதையும் கேட்கல, அவர் சொல்றதையும் கேட்கல, மனைவி சொல்றதையும் கேட்கல, நல்ல நண்பர்கள் சொல்றதையும் கேட்கல, சாத்தான் போட்ட திட்டத்தையும் கேட்கல. அவன் தேவனை நோக்கி பார்த்தான். ஆனா அவனுக்கு தெரியும் சத்துரு தன்னுடைய கொடிய கண்களால். ஆமென். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நீங்கள் இடம் கொடுத்தால் கொடிய கண்களால உங்களை அவன் பார்ப்பான். அதுக்கும் இடம் கொடுத்தால் பற்றி பிடித்துக் கொள்ளுவான். ஆமென். இன்றைக்கு பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய ஜீவத்திலிருந்து விழும்போது சத்ருவானவன் என்ன செய்வான்? கைதட்டி சந்தோஷப்படுவான். ஆனால் பரிசுத்தாவியானவர் என்ன செய்வார்? துக்கப்படுவார். ஆமென். இன்னைக்கு நினைக்கிறீங்களா, நான் ஒன்றும் செய்யாம தேவனுடைய ஆலயத்தில் வந்து இருந்துட்டு போறேன், அதுவும் அவனுடைய பெரிய திட்டம். இதாவது உண்டு, நீங்க செய்தா தேவனுக்குள்ள நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுவீங்க. என் ஆண்டவர் என்ன சொல்றார்? செய்பவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் காண்பிப்பேன். இன்னைக்கு அவனோட பிளான் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உள்ள வேணும். சத்துரு கைதட்டி சந்தோஷப்படுற அளவுக்கு நாங்கள் இருக்கக்கூடாது. எங்களுக்கு முத்திரை போட்ட ஆவியானவரை நாங்கள் எந்த இடத்திலும் துக்கப்படுத்தாதிருக்க வேணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்காமல், ஆவியானவருடைய ஆலோசனையில நடக்காமல் ஒரு சத்துருவானவரை நாங்கள் எங்களோட பலத்துல முறியடிக்க முடியாது. ஆமென். அப்ப ஆவியானவருடைய பலம் எங்களுக்கு வர வேணும். ஆமென். ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களுக்கு வரணும். ஆவியானவருடைய அனல் எல்லா நுகத்தடியும் முறிக்க வேணும். இன்றைக்கு ஆறு ஆவியானவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆறு ஆவியானவரால் நடந்து வருகிறோம். இந்த பெந்திக்கோஸ் நாளில் அந்நிய பாச நூந்து போச்சுது. இன்றைக்கு பெந்திக்கோஸ் சபையில் வரங்கள் நூந்து போச்சு. இன்றைக்கு பெந்திக்கோஸ் சபையில் ஆராதனை குறுகி போயிடுச்சு. ஏன்? பரிசுத்த ஆவியானவருக்கு சபை இடம் கொடுப்பதில்லை. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்துக்கு இடம் கொடுப்பதில்லை. இன்னைக்கு ஆராதனையில் கவனிச்சு பாருங்க, எத்தனை அந்நிய பாசம் வந்தது, எப்படி வந்தது. ஹல்லேலூயா. அப்ப பிசாசு எங்களை விழுத்தாமல், ஆவிக்குரிய ஜீவத்தில் விழுத்தாமல் இருக்கணும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் அவருடைய வல்லமைகளை நாங்கள் தரித்திருக்கிறவராக, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவராக, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற தேவன் அள்ளி அள்ளி ஊற்றும். முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, நான் நீச்சல் அடிக்க வேணும். ஆமென். நாங்கள் என்ன செய்யணும்? நீச்சல். தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் சொல்றார், சத்துரு சந்தோஷப்பட நாங்கள் விடக்கூடாது. சத்துரு சந்தோஷப்படும் போது உங்களுக்கு தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதை மறக்கக்கூடாது. ஆமென். அவன் சந்தோஷப்படும் போது தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படும் போது சத்துருவானவன் மடக்கடிக்கப்படுகிறான். ஆமென். தூஷிக்கப்படுகிறது. என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 4:14.
வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் எடுக்காதபடியில் அடுத்தவர்கள் வாசியுங்கள். இன்றைக்கு 1 பேதுரு 4:14. ஓகே, அடுத்தவர்கள் வாசிங்க. ஆமென். அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், ஆவியானவர் மகிமைப்படுகிறார். ஆனால் அவர்கள் தான் அந்த இடத்துல தூஷிக்கப்படுவார்கள், தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஆமென். புறஜாதிகள் உங்கள் மூலமாய் புறஜாதிகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தூஷிக்கப்படக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். நிந்திக்கப்பட்டாலும் எங்கள் மேல ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானுடைய பிரசனம் இருக்கு. ஆமென். அளவில்லாமல் பொழிந்திருக்கிறார். அந்த தாகம் எங்களுக்கு இருந்தால் ஆவியானவரால் நிரப்பப்படுற ஒரு மனுஷனுக்கு சத்துடைய கிரியை வர முடியாது. ஆமென். ஆண்டவர் தாவீதை, என்ன நீங்க சிலவா இருக்கிறபடியே நான் போடல, 2 சாமுவேல் 12:14, சத்துருக்கள் தூஷிக்கப்பட தாவீது காரணமாயிருந்தானாம். 2 சாமுவேல் 12:14. என்ன காரணம்? பாவ வாழ்க்கை. ஆமென். தேவனுக்கு கொடுக்கப்பட்ட, தேவனால கொடுக்கப்பட்ட காரியத்தை அந்த இடத்துல செய்யல. போருக்கு போகிறவன் உப்பரிகையில உலாவிக் கொண்டிருக்கிறான். ஆமென். தன்னுடைய மனைவியை விட உரியாவுடைய மனைவியில அவன் என்ன செய்தான்? விபச்சாரம் செய்தான். அப்ப சத்துருக்கள் தூஷிக்கப்பட தாவீது காரணமாய் இருந்தபடியால் அதற்குரிய தண்டனையை தேவன் அங்க கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? தாவீது ஆண்டவருக்கு பிரியமானவன். ஆமென். ஆனா ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறாருண்டா என்னத்துக்கு? சத்துருக்கள் மகிழ்ச்சியா இருக்க அவன் ஒரு காரணமா இருந்தானா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு சத்துருக்கள் சந்தோஷப்படும்படியாக நீங்கள் எப்படி ஒரு காரணம் இருக்கிறீங்க? என்ன கண்டமினேஷன்? பிள்ளை போயிடுச்சு. ஆமென். இன்னைக்கு ஆச்சரியப்படுத்தவே இல்லை. ஏன் எங்களோட வாழ்க்கையில something is happening. Why it's happening? You have to check yourself. சாத்தான் கிடங்கொடுத்து தேவநாமத்தை தூஷிக்கிறோமா? அப்ப தேவ மகிமை வெளிப்பட வேணும். தேவ நாமம் தூஷிக்கப்படக்கூடாது உங்களால. ஆமென். சாத்தான் தன்னுடைய நாமத்தை உங்களுக்குள்ளாக உயர்த்தக்கூடாது. இன்னைக்கு யோபுவை போய் செக் பண்ணிக்கல, பரலோகத்துல ஏறி போயிட்டான். யாரு? சாத்தான். ஆண்டவர் சன்னிதியில் போனானா இல்லையா? போனான். ஒரு காரியம் சொன்னான், வைக்கிறான், முன் வைக்கிறான். ஆண்டவர் போனேன்னு தெரிஞ்சிட்டு இவர் ஜோபுவை டெஸ்ட் பண்ண வார. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்ல போது சொல்ல, நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. அப்போ என்ன மறுதளிக்கிறானோ பாப்பா. ஆண்டவர் எடுத்தாரா எடுக்கலையா? எடுத்தாரா எடுக்கலையா? எடுத்தார். ஆனால் ஆண்டவருடைய நாமம் யோபு கூடாக தூஷிக்கப்பட்டதா? இல்லை. இன்றைக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரை தூஷிக்கிறதா இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க. ஆற்ற பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம், ஆற்ற பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம். ஒரு 110 வயதுள்ளவர்களை நாங்கள் சந்தித்தோம். ஒரு முறை எங்களோட பாஸ்டர் வந்து கூட்டி கொண்டு போய் அவர் அமெரிக்காலேருந்து கொண்டு வந்து டிசம்பரில் இப்படி ஒரு சுத்திகரிப்பு மீட்டிங்ஸில் கூட்டி வந்து கேட்கும்போது அவர்கிட்ட போய் கேள்வியல் கேளுங்க. அப்போ நாங்கள் கேள்வி கேட்கோம். இவ்வளவு லாங் லைஃப், ஆடவில்லை, தள்ளாடவில்லை, வீல் சேரில் இல்லை, நல்ல உற்சாகமாக. அவர் சொன்னார், God is in my sight. That's the secret. தேவன் என்ற பக்கத்தில் இருக்கிறார். அதான் இந்த ரகசியம். இந்த 110 வயதில் நான் வாழ்வதற்கு இன்றைக்கு தேவன் எங்கள் பக்கத்தில் இருக்கும்போது, எங்கள் நிழலாய் இருக்கும்போது பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லா கொள்ளை நோக்கும், வெள்ளடிக்கும், பயங்கரத்துக்கும், சங்காரத்துக்கும் தேவன் எங்களை விடுவித்து காக்க வல்லவராய் இருக்கிறார். இரவில் நடக்கும் பயங்கரத்தும், பகலில் பறக்கும் அம்புக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்போம். எப்ப தேவனை சார்ந்து வாழும்போது, எங்களோட பக்கத்துல வலப்பக்கத்துல
என் பக்கத்தில் 1000 என் வலப்புறத்தில் 10,000 வந்தாலும் சேதப்படுத்தாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக எல்லாவற்றிலும் தேவனுக்கு நாங்கள் மகிமையை செலுத்த வேணும். தேவன் சொல்றார். இப்போ நாங்கள் பார்த்தோம், கனகாரியத்தை பார்த்தோம். சத்ருவானவருக்கு எந்த இடத்துல இடம் கொடுக்கக்கூடாது, எந்த இடத்துல இடம் கொடுத்தா என்ன நடக்கும் என்பதை பார்த்தோம். வெளிப்படுத்தல் 2:4-5 ஆண்டவர் பார்த்து சொல்றார், எபேசு சபையை பார்த்து என்ன சொல்றார்? நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்ட, ஆதியில் இருந்த ஜெபமங்க, ஆதியில் இருந்த வேத வாசிப்பு, பரிசுத்த ஆவியானவருக்கு அந்நிய பாசையில் துதிச்சதுங்க, ஒன்றுமே இல்லை. ஆதியில் இருந்த அன்பு உன்னிட்ட இல்லை என்று, உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, நீ மனம் திரும்பி எந்த நிலையில் விழுந்தாய் என்று மனம் திரும்பி மீண்டும் வராவிட்டால் உன்னுடைய விளக்கு தண்டிலிருந்து எடுத்து போடுவேன். விளக்கு தண்டி எடுத்தால் விளக்கு வைக்க முடியாது. ஆமென். விளக்கில்லாட்டி விளக்கு தண்டில் வைக்க முடியாது. அப்போ ஆதி அன்பில் இருந்து நாம் விலகும் போது கூட சத்துருவுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்குறோம். நினைச்சு பார்த்தீங்களா? எப்பயாவது நினைச்சு பார்த்தீங்களா? நீங்கள் ஆதியில் இருந்த அன்பு இப்போ இல்லாதனால சத்துருடைய கிரியல் பலமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அப்படித்தானே? எஸ், அனுபவம் பேசுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இது உண்மை, நிஜம். ஆதியில் இருந்த அன்பு சத்துருவுக்கு நிறைவான சந்தோஷம். ஆதியில் இந்த அன்பு இல்லாமல் போனால், ஆதியில் செய்த காரியத்தை செய்யப்படா, ஜெபம் பண்ணாட்டி, வசனத்தை பண்ணாட்டி, ஆவியானக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லி பார்த்து நம்பாமல் ஆவியானவரை தள்ளி விட்டு போட்டு தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய காரியம் நடந்து போகணும், நான் ஐஸ்வர்ய சம்பந்தனாக இருக்கணும்னு நினச்சிட்டோன்னு சொன்னால், அங்கே சத்ரு என்ன செய்கிறான்? திட்டம் போடுறான், எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை தள்ளி விடுறதுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனபடியால் அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 10:12 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10:12 பாடுகள் வரும்போது சத்ருவான் செய்கிற இன்னும் ஒரு தந்திரமான காரியம், தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அடுத்ததாக அவன் என்ன செய்வான்? பின்வாங்கி போகிற காரியங்களை உருவாக்குவான், சூழ்நிலைகளை கொண்டு வருவான், குற்றம் சாட்டுவான். பின்வாங்கி போனால் பின்வாங்குற ஆத்துமா மீது ஆண்டவர் என்ன அன்பா இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? எல்லாரும் பேசாம இருக்கிறீங்க. பின்வாங்கி போகிற ஆத்துமா மீது நான் அன்பா இருப்பேன் என்று சொல்றாரா? இல்ல, யார் அன்பா இருப்பான் பின்வாங்கி போனா? என்ன சொல்றீங்களே? இல்ல, பயம் உங்களோட வாயால சொல்ல, சாத்தான் 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 சாத்தான். ஆமென். பின்வாங்கி போனா சாத்தானுக்கு கொண்டாட்டம், விசுவாசிக்கு திண்டாட்டம். ஆமென். பின்வாங்கி போகாதவாறு நிற்கிறவன் தன்னை நிற்கிறவனாய் காண்பித்து விழாதபடி கவனமா இருங்க. அப்ப அடுத்த திட்டம் என்ன? அவனுடைய திட்டம் பின்வாங்கி போறது, ட்ரூ பண்றது. இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, கேட்பார் கேட்கிற சொல்ல கேட்கிறல, கேட்பார் சொல்றவர் சொல்ல கேட்டு என்ன செய்வார்? இவரும் சேர்ந்து அவருக்கு பின்னால வாழை பிடிச்சொன்னு போறல பின்வாங்கி போறார். கேர்ஃபுல். ஆமென். கலப்பில் கையை வச்சுட்டீங்களா? இதுதான் சபை ஆண்டவர் வறுமுறை. கலப்பில் கை வச்சுக்கிங்களா? இங்கதான் என் மரணமோ ஜீவனோ நன்மையோ தீமையோ எல்லாமே தான். ஆமென். பின்வாங்கி போகக்கூடாது. ஆமென். சிம்சோனுக்கு பெரிதான ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றினார், பெரிய நோக்கம் வச்சிருந்தார். அவன் பின்வாங்கி போனான். மாமிசத்தின் இச்சை, கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஒரு மனுஷனை பின்வாங்கி போக பண்ணும். பெருமை நாவி ஒரு மனுஷனை பின்வாங்கி கொள்ளும். அதனால் தான் சொல்றது, பிசாசுக்கு எடுத்து நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. பின்வாங்கி போவதற்கு சத்துரு கிரியை செய்வான். அப்ப நாம் விழாதபடி நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்ற ஒரு விசுவாசம் சொல்வீர்களா இருந்தால் இந்த காரியம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது.
ஒரு வசனத்தை படுத்துள்ளோம், எனக்காக யுத்தம் செய்வார், வெற்றி என்னுடையது. ஆண்டவர் சொன்னார், யோசுவா நீ போய் யுத்த களத்துல நில்லு. அப்ப நாங்க யுத்தம் செய்யாம வெற்றி பெறும் ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொள்வோம். என்ன வாக்குத்தத்தம்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, என்னை குணமாக்கும் கர்த்தர். நான் பள்ளத்தாக்கில் போனாலும் மரணங்களை அறிய மாட்டேன். ஆனால் நீங்கள் ஜபிக்காதீங்க, வசனத்தை வாசிக்காதீங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுக்காதீங்க, சபைக்கு வராதீங்க, உங்களோட நேரத்தில் வாங்க, வாயை கட்டி வச்சிருங்க. வச்சு போட்டு இந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் போட்டுட்டு ஆண்டவருக்கு சாரி, வெரி சாரி, உங்களுக்கு போல பரிந்து வைக்கப்பட்டவர்கள் ஒரு தருமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக சத்துரு பிடிச்சு வச்சிருக்க காரியங்களை பார்த்தோம். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 3:5 சுய புத்திக்கு சாரக்கூடாது. அவன் சொல்லுவான், சுய புத்தியில நட, இசை, சரி சரி சரி, செய். எங்களுடைய சுய புத்தியில சாராமல் நாம் தேவ கிருபையில சார்ந்திருக்கிறவராய் இருந்தால் அந்த கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு சுய நலம், சுய புத்தி அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில கிரிய செய்வதனாலே அவன் சொல்லுவான், சாத்தான், இது செய்யறது சரி, இது நீ செய்யறது சரி, இப்படி போறது சரி. தேவனுடைய பிள்ளைய அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து தேவனுக்குள்ள உறுதியாய் வாழுகிற ஒரு வார்த்தை தான் நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருக்கு நிலை நிற்க செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாங்கள் பாத்திரமாய் மாமிசம் என்ற அந்த இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, ஜீவனத்துக்கு இடம் கொடுத்து நாங்கள் சாத்தானுடைய வலையில விடுவோமாய் இருந்தால், ஒரு மரம் எப்படி விழுந்திருக்கும், ஒரு பனைமரம் எப்படி விழுந்திருக்கும், சுடப்பட்ட ஆகாயத்து பறவை எப்படி அதே இடத்துல இருக்குமோ அப்படியாய் ஒரு பரிதவிக்கிற நிலையில இருப்போம். எங்களை தூக்கி விடுவதற்கு ஒரு தருமே இல்லை. இந்த ஆண்டவர் நாங்கள் பின்வாங்கி போன ஆண்டவரங்களை மறந்துடுவார். அப்படித்தானே? மறந்துடுவார். இல்லை, மறக்க மாட்டார். என்ன, கெட்ட குமாரன் திரும்ப வந்ததால தான் அவருக்கு அந்த ஆசீர்வாதம் வந்தது. என்ன, மோதிரம் எல்லாம் போட்டு, வஸ்திரம் எல்லாம் போட்டு, கன்றுக்குட்டி எல்லாம் அடிக்கப்பட்டது. ஆனால் ஐயோ, இந்த குமாரன் போயிட்டான் அந்த கெட்டமான தகப்பன், இதான் வசனம் முதல்ல இருந்தால் எனக்கு சொல்லித்தாங்க. திரும்ப வரைக்கலாம் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் உறுதியாக எங்களுடைய வாழ்க்கையில நிலை நிற்போமாய் இருந்தால், நான் விழுந்தாலும், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். Even 7 times I fall, I will rise because I know நான் ஆண்டவரோட எப்படி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியாக சிம்சோனை போல நாங்கள் வஞ்சிக்கப்படாம, இன்றைக்கு பாருங்க, சிம்சோனுடைய மாமிச கண் தான் படிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய கண்கள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குருடாகி கொண்டிருக்கிறது. ஒரு கண்ணோட பரலோகம் போகலாமா? போக முடியாதா? போகலாம், ரைட்? ஒரு கண்ணோட பாவம் செய்யாமல், ஒரு கண் இல்லாட்டியும் ஒன்று சரியா இருந்தா போகும்னு சொல்ல போக மாட்டாரா? ஆனால் ஆவிக்குரிய கண் குருடானா பரிதவிக்கப்பட்ட நிலை. சாத்தான் சொல்லுவான், நான் இருக்கிற இடத்துல நல்ல சந்தோஷம். ஒரு முறை நினைச்சு பாருங்க, நரகத்தை அக்கினி கடல்ல அப்படியே கொண்டு போய் போட்டா என்ன நடக்கும்? வாவ், சாகாம துடிச்சிருப்பான். அந்த ஒரு வாழ்க்கை வேணுமா? அந்த ஒரு வாழ்க்கை வேணுமா? இல்லை. அறியாதவன் என்ன சொல்றான், சித்தாப்புறம் யார் வந்தானா வாராட்டியான இங்கே போனானா பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு தெரியணும், அக்கினி கடல் கொதிச்சு கொண்டிருக்கும், புஷ்கன் நாங்கள் போடேக்கல என்ன நடக்கும்? அப்போ தான் ஓடுவான், இயேசுவே இயேசுவே. ஆறு ஐஸ்வர்யவான், அக்கினில வேறேன் ஆண்டவரே,
அக்கினியில வேறேன் லாசரின் ஒரு நுனியில இதுல அப்படியாக பிடித்து இந்த நாக்க நினைக்க சொல்லி சொல்லும். இங்க வர முடியாது, டூ லேட். அப்ப எனக்கு 5 சகோதரர்களை போய் சொல்லுங்க ஆண்டவரே. மோசே சொல்லியே, இங்க பாஸ்டர் கத்தி கத்தி சொல்லியே, பாஸ்டருக்கு சொல்வழி கேட்கல. பாஸ்டரையே துன்பப்பட்டு கொண்டு சுமக்கிறவ பெரிய சோதனையோட சுமந்து கொண்டு இருக்கிறான். பெந்து உண்ட போய் சொன்னா கேட்பான, சும்மா அவனையே ஆபிரகாண்ட மடியில தேய்ச்சி கொண்டு இருக்கவனு ஏன் துக்கப்படுத்துறான். இதே கதிதான் எங்களுக்கு வரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக அடுத்ததாக விசுவாசிகள் தங்களை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியாவிட்டால் சத்துரு சந்தோஷப்படுவான். எபேசியர் 13:17 போடுங்கள். எபேசியர் 13:17 எடுத்தவர்கள் ஒருவாள் வாசியுங்கள். ஹல்லேலூயா. அப்படியாக அநேக காரியங்கள் சத்துரு சந்தோஷப்படுற மாதிரி நாங்கள் நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எபேசியர் 13:17 எடுத்தவர்கள் வாசிங்க ஒருவர் தயவாக. 6:13 இல்லை, சாரி, எபிரேயர் 13:17. வெரி சாரி, எபிரேயர் 13:17. தங்களை நடத்துகிறவர்கள் ஆமென். என்ன உங்களுக்கு உத்தரவாதம்? ஆர் பரலோகம் போவினோம், ஆர் நரகம் போறேன் இல்லை, பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துகிற காரியம். ஆமென், ஹல்லேலூயா. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். இன்றைக்கு சந்தோஷப்படுவானப்ப ஒரு ஊழியக்காரருக்கு விரோதமாக, ஒரு சபைக்கு விரோதமாக, ஆமென், நாங்கள் பேசும்போது சந்தோஷப்படுவானேந்தா அந்த சபையை நாங்கள் இடிக்க முடியும். கட்ட முடியாது, இடிக்க முடியும். அதனால நடத்துவர்களுக்கு கீழ்ப்படியாவிட்டால் சத்துரு சந்தோஷப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நாட்கள்ல சத்துருடைய கையில நாம் விழாம இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கும் போது அதை நான் ஏற்றுக்கொள்றவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், மனத்தாழ்மையாய் பொறுமையாய் தாழ்மையோடு வேரூன்றி நாங்கள் வளர்களாய் இருக்கும்படியாக தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, பிரைஸ் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். ஹல்லேலூயா. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு போவார்கள். நல்ல ஆலோசனை வந்தால் அது உங்களுக்கு என்னவா இருக்கும்? நல்ல ஆலோசனையா என்ன? நல்ல யோசனை வந்தால் அதை என்ன வழி நடத்தாதன்னு சொல்லுவீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில் எந்த இடத்திலும் சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சாத்தானுடைய நாமத்தை உயர்த்தாதவாறு என்னுடைய தேவனுடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். பிசாசுக்கு நான் எந்த இடத்திலும் இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி பாருங்க, சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல நாம் உண்மையிலிருந்து விலகாதவர்களாக, ஆமென், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு கடைசி நாட்களில் நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து அசதியாக இல்லாமல் விழித்திருந்து எந்த இடத்திலும் அவனங்களை இடங்கொண்டு போகாதவாறு, பிடித்து கொள்ளாதவாறு, கெச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிற வழியில் அவன் வகைகளை நாங்கள் அம்பிடாதவாறு எல்லாவற்றிலும் அவனுக்கு எதிர்த்து நின்று தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருந்தால், நீதிமொழிகள் 14:16 சொன்னது போல 7 தரம் விழுந்தாலும் விழுந்திருப்பான். ஆமென். இன்றைக்கு சொல்லுங்க, ஏசாயா 52:1 சொன்னபடி என்னுடைய தூசியை தட்டி விட்டு நான் எழுந்திருக்க போகிறேன். ஆமென். அவன் என்னென்ன வாழ்க்கையில் அந்த தூசியை கொண்டு வந்து போட்டானோ அந்த தூசியெல்லாம் தட்டி விட்டு நான் எழுந்திருக்க போகிறேன். என் தேவன் சொல்லியிருக்கிறான், ரட்சிப்பின் தேவனுக்களை சார்ந்திருக்கும் போது பாவத்தை எல்லாம் அவர் சமுத்திரத்தில் தூக்கி எறிந்து போட்டு நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்ற நம்பிக்கையோடு நான் தேவனை சேவிக்கிறவராய் இருக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் எழுந்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென்,
ஹalleluya ஹalleluya thank you lord. எல்லாரும் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, இந்த ஆண்டு விழுந்த இடத்துல நான் கிடக்க போவதில்லை, நான் எழுந்திருப்பேன், நிச்சயமாகவே எழுந்திருப்பேன் என்னுடைய சொந்த பிள்ளையின் நிமித்தம். அப்படியாய் தேவனுடைய வார்த்தை மீகா 7வது அதிகாரத்தில் நாங்கள் வாசித்த இந்த 7வது வசனத்திலிருந்து 10வது வசனப்படி ரட்சிப்பின் தேவனை நாங்கள் சார்ந்து கொள்ளும் போது சத்துரு என்னை மேற்கொள்ளாதவன் வெட்கப்படுகிற அளவுக்கு, அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போற அளவுக்கு தேவன் எங்களை தாங்கும்படியாக, அவர்களை சார்ந்து கொள்ளும்படியாக எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஏது வரை என்னுடைய வாழ்க்கையில் அவன் தட்டி சொல்லும் போது அவன் தான் என்பதை உணர முடியாதவர்களாக என்னுடைய ஜெபத்தை திருடுகிறான், தேவனுக்குள்ள தியானத்தை திருடுகிறான், வேத வாசிப்பை திருடுகிறான், பிரசன்னத்தை உணர முடியாமல் திருடுகிறான், என்னை கொல்ல வருகிறான், அழிக்க வருகிறான் என்று அப்படி உணர்வில்லாமல் அவனுக்கு இடம் கொடுத்த காரியங்களை எல்லாம் இந்த நாளிலும் தூக்கி எறிந்து போட்டு எல்லாரும் சொல்லுவீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என் பக்கத்தில் இருக்கத்தக்கதாக தேவனை சார்ந்து நான் வாழ போறேன் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இன்று தேவன் பேசியிருக்கிறார். சத்துருடைய கிரியை என்ன, அவனுடைய திட்டங்கள் என்ன, அவனை முறியடிப்பதற்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று தேவன் தெளிவாக இந்த நாளிலும் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னோடு பேசினீர் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் உணர்ந்து கொள்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய ஆண்டவரே, உம்முடைய கண்கள் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்படாமல் இருந்தால் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களை ஆராய்ந்து அறியாமல் இருந்தால் ஆண்டவரே எங்கே போவோம் என்பதை ஆண்டவரே சொல்லி தந்திருக்கிறது. ஆண்டவரே அதன்படி ஆண்டவரே இன்று நாங்கள் கேட்டதன்படி ஆண்டவரே கர்த்தாவே, ஏசப்பா உமக்கு பிரியமில்லாத காரியம் பின்மாற்றத்தின் ஆவிகள் ஆண்டவரே, பின்மாற்றத்தின் காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் எங்களை ஆண்டவரை வஞ்சித்து விடாதவாறு தேவனோடு நாங்கள் இன்னும் ஆண்டவரை கிட்டி சேருவர்களாக, தேவனுக்காக ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நீ சொல்லி தந்ததன்படி நாங்கள் நடக்கவும் ஆண்டவரே கர்த்தாவே, யோபை பார்த்தோம் ஆண்டவரே கர்த்தாவே, அவருடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிகமாக உள்ளது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே கர்த்தாவே, அவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்தது போல ஆண்டவரே நாங்களும் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அதன்படி எங்களை விட்டு கொடுத்து நாங்கள் நடக்கிறவர்களாக, உண்மையும் உத்தமமாய் நாங்கள் ஆண்டவரை உம்மண்டையில் இருக்கிற பிள்ளைகளாக எங்களை தேவன் மாற்றி தரும்படியாய் இந்த காலை வெளியில் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே கர்த்தாவே, கண்ணிருந்தும் நாங்கள் குருடாக இருக்காதவாறு தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருந்து வழிநடத்தும்படியாய் ஆண்டவரை எங்களுக்கு இந்த ஆண்டு ஆண்டவரை எதையாவது ஒன்றை செய்ய ஆண்டவரை பிசாசானவனுக்கு ஆண்டவரை இடம் கொடுக்காதவாறு என்னுடைய வாழ்க்கையில எல்லாரும் சொல்லுவோம் என்னுடைய வாழ்க்கையிலே பிசாசானவனுக்கு இடம் கொடுக்காதவாறு அவனுக்காக ஆண்டவரை கர்த்தாவே அவன் நின்ற காரியத்தை கொண்டு வந்தாலும் அதிலே நாங்கள் மேற்கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு நடத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொட்டுகிறோம் ஆண்டவரே. அந்நிய பாஷை தெரிஞ்சார்கள் அப்படி கரங்களை தாட்டி ஆண்டவரே ரீமா கதை நான் இடம் கொடுக்க முடியாத ஆண்டவரே, பின்மாற்றத்தின் ஆவிகள் உமக்கு பிரியமில்லை ஆண்டவரே. கெட்ட குமாரன் ஆண்டவரை பலிக்கிட்டு போனான், ஆனாலும் கெட்ட குமாரன் திரும்பி வந்த பொழுதுதான் அவனுக்கு மோதிரத்தை போட்டு ஆட்டை அடித்து அவனுக்கு ஆண்டவரை கொளுத்த கன்றை அடித்தவனுக்கு ஆண்டவரே செய்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. சாத்தானுடைய காரியங்கள் என்ற பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவரை நிலை நிற்காதவாறு தடைப்படுத்தாதவாறு இயேசுவின் நாமத்தின் நாளே கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இந்த நாட்களும் தேவாவியானவரே என்னை நடத்தும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்களும் எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே எங்களை குழப்புற காரியங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எங்களை விட்டு அகன்று போகும்படியாய் இந்த ஆண்டு கடைசி நாட்களில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை உமது கரங்களை ஒப்பு கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் தேவனே அம்முடைய திட்டத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிசாசின்
மனிதன் திட்டத்துக்கு அல்ல ஆண்டவரே, உம்முடைய திட்டத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறதாக அவன் எங்களை நயம் காட்டும் பொழுது அதிலிருந்து எங்களை மேற்கொள்ளும்படியாக அந்த வல்லமையை எங்களுக்கு தரும்படியாய் வல்லமையை தரித்துக் கொள்ள என்று சொன்னீர் ஆண்டவரே. நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொன்னீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, விழுந்தாலும் எழுந்திருக்க செய்கிறபடியா இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் விழுந்து போயிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரை உம்முடைய வேதத்தை கற்றுக்கொண்டு வேதத்தின்படி நடக்க எங்களை எழுப்புவீராக. ஒரு எழுப்புதலை காண செய்யும்படியாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளையோட வாழ்விலே ஆண்டவரே ஒரு மாற்றம், புதிய எண்ணங்கள், புதிய சிந்தனைகள், புதிய காரியங்கள் வர உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே,